கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், கேரளாவில் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன? நிச்சயமாக கேரளாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே அரபிக்கடலில் ஏற்பட்ட அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதே போன்று அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை என ஏற்கனவே ஒரு வார காலத்துக்கு மேலாக மழை என்பது நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் மேலும் 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை தற்பொழுது விடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், தொடர்ச்சியாக திருச்சூர், மலப்புரம், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், மற்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை மட்டுமின்றி கேரளா, லட்சத்தீவு பகுதிகளில் மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது எனவும், இதை தாண்டி கேரளா கடல் பகுதியில் கள்ளக்கடல் நிகழ்வு நிச்சயம் நிகழும் எனவும் வானிலை மையம் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் மாநிலத்தை பொறுத்த அளவில் கனமழை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் இன்றைய தினம் பல மாவட்டங்களுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றன. பள்ளி கல்லூரிகளுக்கு குறிப்பாக கண்ணூர், வயநாடு, கோட்டயம், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மழை நீடித்து வரும் நிலையில் அணைகளுக்கு மட்டுமின்றி தற்பொழுது ஒவ்வொரு நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இப்ப வயநாடை பொறுத்த அளவில் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த சூரல்மலை பகுதியில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கும் சூரல்மலை அரசு பள்ளியின் அருகே வரை தற்பொழுது மீண்டும் அந்த வெள்ளப்பெருக்கு என்பது வந்திருப்பதால் மக்கள் ஒரு அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக மாநிலத்தை பொறுத்த அளவில் இந்த கனமழை என்பது நீடித்து வருவதால் ஆயிரக்கணக்கான மரங்கள் என்பது பெயர்ந்து முறிந்து விழுந்திருக்கின்றன. அதே போன்று நூற்றுக்கணக்கான வீடுகளும் சேதம் என்பது அடைந்திருக்கின்றன. இதனால் இந்த மழை காலங்களில் பொதுமக்களும் சரிதான், அதே போன்று சுற்றுலா பயணிகளும் கேரளாவில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக இருக்கட்டும், அதே போன்று நீர்நிலைகள் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடாது என ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இதுவரையிலும் 29 வீடுகள் முழுமையாகவும், அதே போன்று 868 வீடுகள் பகுதி அளவும் சேதமடைந்திருப்பதாகவும், இதுவரையிலும் தொடர்ச்சியாக 5 பேர் இந்த மழைக்காக பலியாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இடுக்கி, கோழிக்கோடு, அதே போன்று வயநாடு போன்ற மாவட்டங்களிலும் சரிதான், அதே போன்று திருவனந்தபுரம் தொடர்ச்சியாக கனமழை அதிகம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களில் தற்பொழுது நிவாரண முகாம்களும் அதிக அளவில் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மக்கள், தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்று இடங்களாக தற்பொழுது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கனமழை என்பது நீடித்து ஒரு வார காலம் என்பது சென்றிருக்கும் நிலையில் மீண்டும் 5 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் மாநில அரசு சார்பில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நீர்நிலைகளும் சரிதான், அதே போன்று அணைப்பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டும், அதே போன்று மழை அதிகம் நிற்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் மாவட்டங்களிலும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தென்மேற்கு பருவமழையினால் கேரளாவில் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது குறித்தும், மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.